செஞ்சு கொடுத்த கைக்கு வந்து வளையல் போடணும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சு கொடுத்த கைக்கு வந்து மீன் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு செஃப் டீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கோம். இன்றைக்கி மதுரையில் நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை, அதாவது மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவல் சொல்லும்போது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த மீன் வறுவல் பண்ணும்போது அந்த அரிசி மாவு சில பேர் போடுவாங்க, கடலை சில பேர் போடுவாங்க, இல்லை வெறும் ஸ்பைசஸ் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பக்குவமாக பண்ணும்போது வந்து அந்த மீன் வந்து லைட்டாக கருகுள்ள அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மசாலா நல்லா ஊறி நல்லா பக்குவமாக ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுவும் மதுரை மக்கள் பிடிச்ச மாதிரி அந்த மதுரை மக்கள் எப்படி செய்வானோ அதே மாதிரி பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னாலே எல்லாருமே ஆயில் ஃப்ரை தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. பட் நம்ம தவா ஃப்ரை பண்ணுறோம். நம்ம பொதுவாக வந்து ரெடிமேட் மசாலா பொடி போட்டு மீன் மசாலா போட்டு பண்ணால் அவங்க வீட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு 4-5 ஐட்டத்தை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். எனக்கே வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ணி முடிச்ச பிறகு சாப்பிடும்போது இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருந்தது. வாங்க இன்றைக்கி வந்து மதுரை ஸ்டைலில் பண்ணுற இந்த மீன் வறுவல் எப்படி பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி நம்ம சொல்லி தருவாங்கன்னா வேலவன் கேட்டரிங் திரு சரவணன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட ரெசிபி பண்ணிட்டு வர அவரோட கைப்பக்குவத்தில் பண்ணுற அந்த ரெசிபிகள் எல்லாமே பார்த்துட்டு வரும். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்குது சார். சரவணன் சார், ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறதுனா சிம்பிள், ரொம்ப ஈஸியான மேரினேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்குமே தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. ஸோ ஓகே, இந்த வஞ்சர மீன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் 2 கிலோ வச்சுருக்கோம். அந்த 2 கிலோக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், அதே போல் மிளகாத்தூள் வந்து ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன். அதுபோக வந்து நம்ம மிளகு, சோம்பு, பூண்டு இது 3 வந்து அரைச்சணும். மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 கிராம், சோம்பு வந்து அதில் பாதி ஒரு 25 கிராம், பூண்டு வந்து ஒரு 12லேருந்து ஒரு 15 பல்லு, 3 எலுமிச்சம்பழம், உப்பு தேவையான அளவு. அந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா பிளெண்டாக இருக்குது. நல்லெண்ணெய் போட்டு காட்டியாக நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம கோல்டு வினர் ஆயிலே போதுமானது. எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தேவையான பொருட்கள். அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான், வேறு எதுவும் புதுசாக எதுவும் யூஸ் பண்ணல. சரி சார், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மிளகு, சோம்பு, பூண்டு இது 3 வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சு ஒரு பேஸ்ட் ஆக்கிடுவோம் நம்ம. ஓகே, சரிங்களா சார்? இந்த 3 அந்த 3 சார் அந்தங்க. ஸோ இது அரைக்கிற பக்குவம் எப்படி? நைஸ் அரைக்கணும் எப்படி? இது நம்ம தனியாக அரைச்சா தான் பவுடர் மாதிரி வரும். ஓகே, பூண்டுனால ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அப்படிங்கிறனால நல்லா பேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மிளகாத்தூள், எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பேஸ்ட் ஆக்கிடும். மசாலா ரெடி பண்ணி, ஆமாம், மசாலா ரெடி பண்ணி அப்படியே அப்ளை பண்ணி அப்போ நான் அரைச்சிட்டு காமிங்க. ஓகே, அதே டைமில் எனக்கு வந்து இங்கே மீன் இருக்குல்ல? ஆமாம் சார். இந்த மீனை வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் சைஸ் ஒன்று கட் பண்ணுவீங்களா? அது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும் எடுத்து காமி பண்ணுவோம் சார். ஒரு மீன் வந்து ஒரு 100 to 120 கிராம்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஏன்னா இதுதான் வந்து இலக்கி பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றது அன்சீஸாக இருந்தால் ஒன்று, ஏன்னா வீட்டில் நம்ம ஃபேமிலிக்குள்ளே சாப்பிட்டுக்கிறோம். ஒரு கல்யாண வீட்டில் போகல என்ன பக்கத்தில் பெரிய பீஸா வச்சுருக்கேன், எனக்கு சின்ன பீஸா வச்சுருக்கேன் அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அப்படிங்கிற மோஸ்ட்லி ஒரு 80% 90% நம்ம ஒரே மாதிரி நம்ம மீன் வச்சோம்னா தான் அப்போ அது கரெக்டாக இருக்கும். நல்ல விஷயம். அதுவும் 120 கிராம்ஸ், 100 to 120 கிராம்ஸ். ரொம்ப அழகான விஷயம் சொன்னீங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அரைச்சலாமா? அரைச்சலாம் சார், அரைச்சலாம். அரைச்சிட்டு காமிங்க. சரிங்க சார். ஓகே சார். அரைச்சிட்டீங்க? ஆமாம் சார், அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அந்த மிளகு, சோம்பு, பூண்டு 3 நல்ல பேஸ்ட் நல்லா அரைச்சி. சரி, ஓகே. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்களா? ஆமாம் சார், லைட்டாக, ரொம்ப இல்லை. ஏன்னா பூண்டுலேயே தேவைப்பட்டால். சரி, போடுங்க அதை. ஸோ அரைச்சி வச்சிருக்குது எல்லாத்தையும் போட்டு. ஆமாம் சார், மிளகு, சோம்பு, பூண்டு போட்டாச்சு. ஆனால் நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டேன். ஓகே, மிளகாத்தூள் ரைட்டா? ஆமாம் சார். என்னங்க? ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகுல ஏற்கனவே காரம் இருக்குது. நமக்கு மீன் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். ரொம்ப ரெட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ரெட்டாக இருக்கும். மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி, மஞ்சத்தூள் லைட்டாக, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம பேஸ்ட் ஆகும். அப்படியே? ஓகே, இப்போ புளியுமா? அப்படி புளிஞ்சு ரெண்டு பிடிச்சோம். சரி, ஓகே, டன். நாங்க இப்போ நான் எண்ணெய் ஊற்றுவா? ஊற்றுங்க சார். ஓகே, நாங்க
இல்லை அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படிலாம் போடுவீங்களா கேட்குறேன்? இல்லை சார் கருவேப்பிலை வேணால் நம்ம தவா ஃப்ரை பண்ணல வேணால் நம்ம கருவேப்பிலையை வச்சு பரட்டிக்கலாம். பார்க்க பார்வையாக வரும், அது ஒரு வாசத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம. இதில் கருவேப்பிலை மல்லி எதுவும் கிடையாது சார். ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம் சார். சரி ஓகே. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தவா ஃப்ரை பண்ணலாம். ஓகே. அப்போ ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். போடுங்க சார், போடுங்க. எனக்கு ஒன்று அப்ளை பண்ணி காருங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மீன்லேருந்து வராது. ஆமாம் சார், ரைட்டுங்களா? மசாலா வராது. மீன் அப்படியே வலிச்சு எடுக்கிறாரு பாருங்க எப்படி. இல்லைன்னா ஒரு மாதிரி பஜ்ஜி பிடிச்ச மாதிரி இருக்கும், அதிகமான ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா லேயர் உருவான மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே அவ்வளோதான் சார், போட்டாச்சு. அவ்வளோதான் கம்மிங்க. அப்படி காட்டுங்க சார். ஓகே. அது மேலே பட்டும் படாமல் அப்படியே இருக்கு. அவ்வளோதான் சார், அப்படிதான் சார் இருக்கும். இது அப்படிதான் இருக்கணும். அவ்வளோதான் இருக்கும். அப்போ எனக்கு எல்லா மேனேஜும் போட்டு என்ன தோசைகள் செட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஊறட்டும் சார். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். என்ன தோசைகள் செட் பண்ணிட்டு காமிங்க. சரிங்க சார். ஓகே சார். ஓகே ஃபைன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி தோசைகளை போட்டு எடுத்தா எப்படி காரம் தன்மை அப்படி இருக்கு, புளிப்பு தன்மை அப்படி சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார் நம்ம வஞ்சரம் மீன் மசாலா புரட்டி வச்சாச்சு. அது ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டோம். நல்லா மசாலா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம தவாக்கும் ரெடி பண்ணியாச்சு. கிச்சனும் ரெடி பண்ணியாச்சு. டக்குன்னு அந்த ஸ்டவ் எடுத்து கடாய் மாற்றி தோசைகள் வச்சு நம்ம தவா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் நம்ம அப்படியே ஊற்றி அப்படியே ஒவ்வொன்றா வச்சு நம்ம எடுக்கலாம் சார். சரி ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாம் சார். சரி ஓகே. அந்த வஞ்சரம் மீன் ரெடியான பிறகு வெளியே வர மழை சாப்பிடும் போது அது ஒரு தனி சுகம். இந்த மீன் வேகும் போது முக்கியமாக நிறைய பேர் வந்து மீன் வேக வைக்கிற பக்குவம் தெரிய மாட்டேது. தோசைகளை போட்ட பிறகு நல்லா ட்ரையான பேர் வேகணுமா இல்லை அந்த ஒரு ஜூஸியாக இருக்கும்போது எடுத்துணுமா? ஜூஸியாக இருக்கும்போது எடுத்துணும் சார். ரொம்ப நீங்கள் விட்டீங்கன்னா அது கறிக்கிறோம், தோசைகளில் ஒட்டிடும். ஓகே. அப்போ நீங்கள் எடுக்கையில பிச்சு எடுக்கிற மாதிரி அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ஜூஸியாக இருக்கையில நம்ம எடுத்துடணும் நம்ம. சரி ஓகே. சரி நீங்கள் குக் பண்ணிட்டு காமிங்க. மேலே கருவேப்பிலை போட்டுருவீங்களா? ஆமாம் சார். கருவேப்பிலை போட்டால் அவரும் நல்ல மனமாகும் சார். சரி ஓகே தான். சார் இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு, பிரட்டியாச்சு. நம்ம ஆயில் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டியாச்சு. அந்த ஃப்ளேவர் வருதா சார் உங்களுக்கு? மசாலாவோட ஃப்ளேவர், அந்த அந்த மீன் வறுக்கிற அந்த வாசனை அது அப்படியே பக்கத்து வீட்டு வரும் போகும். கண்டிப்பாக சார். எத்தனை பேர் ரெடி ஆகிட்டாங்க தெரியல இங்கே வர்றதுக்கு. சரிங்களா சார்? அப்படியே சைடில் ஒன்று வெந்திருக்கு அப்படி புரியுதுங்களா? அப்படியே எடுக்கிறேன் சார். சாப்பிடுங்க சார். நீங்கள் வந்துச்சுன்னா இதில் எடுத்துருங்க. சரிங்க சார். சைட் பை சைட் நான் எடுத்துறேன் சார். நீங்கள் சாப்பிடுங்க சார். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பண்ணுங்க சார். சுடு மீன். மீன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்குவமாக, அதாவது அந்த ஜூஸியான பக்குவம் தான். அந்த மீன் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து கோட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேயர் தான் மேலே இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொன்று அந்த மீன் குக் பண்ணி முடிச்ச பிறகு ஆல்வேஸ் வந்து மீன் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும். அது கலர் மாறக்கூடாது. அப்படி கலர் மாறினா அது மீன் குவாலிட்டி சரி இல்லைன்னு நடத்துவோம். கடையில் மீன் வாங்கும் போதே நீங்கள் அந்த செக் பண்ணி வாங்கணும். அந்த ஒரு மீனை அப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரெஸ் பண்ண அப்படி பவுன்ஸ் ஆகணும். அதுதான் கரெக்டான மீன். ஸோ அதே டைமில் அந்த மசாலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேஸ்ட் பண்ணலாமா? சார் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். மசாலா சுருக்குன்னு இருக்கு. மலைக்கு ரியலி வெரி குட். அந்த மசாலா ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும்னு வச்சேன். அதாவது அந்த நல்லெண்ணெயில் அந்த பூண்டு, அந்த மிளகு, சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடும். அந்த வாசனை தெரியுது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி பாருங்க. ரொம்ப சாப்பிடுங்க. செஞ்சு கொடுத்த கைக்கு வந்து வளையல் போடணும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சு கொடுத்த கைக்கு வந்து மீன் கொடுக்குறேன். நல்லா சாப்பிட்டாரு சார். சாப்பிட்டாரு. மசாலா கரெக்டாக இருக்குது. வெரி குட். தேங்க்யூ சார். இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அம்ஷோட் அப்படின்னா நீங்கள் எல்லாம் லவ் பண்ணி விரும்பி வீட்டில் செய்வீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. எனக்கு உங்கள் நம்பர் உங்களுக்கும் பெரிய நன்றி சார். என்னோட ஃபோன் நம்பர் 9842373007. வேலவன் கேட்டரிங், மதுரை SS காலனியில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வெஜ், நான்வெஜ், வி ஆர் ரெடி டு டூ ஃபார் த இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட். தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட்டும் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் குவான்டிட்டி சர்வீஸ். ஸோ உங்களுடைய தாரக மந்திரமே இந்த 3 தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பாய்.